வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கு வெளியில எதிரிகள் எந்த அளவுக்கு சவாலா இருக்காங்க, அதை எப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ளேயே நிறைய கருப்பாடுகள் இருக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடு சிக்கி இருக்கு. ஸோ இவங்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றின ஒரு டீட்டெயில் விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது மட்டும் இல்லை, கூடுதலாக முக்கியமான தகவல் 2 வச்சுருக்கேன். ஸோ நண்பர்கள், சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானில் இருக்கிற இந்த கிளர்ச்சி அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த 4 ஆண்டுல எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். இப்ப சமீபத்தில் BLA சொல்லப்படுற பலூச் லிபரேஷன் ஆர்மி இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க ஜனவரி 29 இருந்து 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட நாங்க ஒரு முக்கியமான ஒரு ஆபரேஷன் நடத்தினோம். அந்த ஆபரேஷனோட பேரு தாரா-இ போலான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆபரேஷன் மூலமா கிட்டத்தட்ட 385 பலோச் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இதுல 12 ஃபியாதின்ஸும் இருந்தாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆபரேஷன்ல இத்தனை பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் 78 பேரை நாங்க கொன்னு இருக்கோம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இதுல 90க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இந்த ஆபரேஷன் இது எங்களோட முக்கியமான ஒரு ஆபரேஷன், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இத்தனை நாள் நடந்த ஆபரேஷன், அதுவும் குறிப்பா இன்னும் ஒரு சில தினங்கள்ல எலெக்ஷன் நடக்க போது, இவ்வளோ பெரிய சம்பவங்கள் இதுவரைக்கும் பாகிஸ்தான்ல எந்த ஊடகமும் சொல்லல. சோ இது இப்ப நம்மளோட இந்தியன் நியூஸ் ஏஜென்சியான ANI தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப பலூச்சிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்மெண்ட்லயே கூடுதலா ஒரு தகவலை சொல்றாங்க. என்ன தகவல்னா, அதாவது இப்ப எங்களோட எதிரி யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எங்க கூட இணைஞ்சு நீங்க வேலை செய்யணும், எங்களோட போராடணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எங்க கிட்டையும் வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா பலூச் லிபரேஷன் ஆர்மி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க போராடிட்டு இருந்தாலும், இப்ப இந்த தாலிபான்கள் வந்த பிறகு, அதுவும் ஆப்கானிஸ்தான்ல இப்ப இந்த TTP மிகப்பெரிய லெவல்ல நார்த் சைட்ல தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சவுத் நார்த்னு 2 பக்கமும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஈரான் வர சர்வசாதாரணமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ எலெக்ஷன் ப்ராசஸ், இன்ட்ரிம் PM தான் இருக்காங்க. சோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு எல்லா அமைப்பு, இந்த மாதிரியான கிளர்ச்சி அமைப்புகள் எல்லாருமே செயல்பட தொடங்கிட்டாங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்மளோட காமன் எனிமி யாருன்றது தெரிஞ்சிருக்கு. மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்கு எங்களோட இணையலாம் அப்படின்னு இவங்க விட்டிருக்க அறிக்கை தான் ரொம்ப யோசிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம 45 பேரை இந்த ஆபரேஷன் தொடங்கி ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்திலேயே நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இப்ப உருவெடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே சாட்சியோ அப்படின்றதா நமக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி தொடர்ந்து, அதுவும் குறிப்பா இந்த சீனாவோட அசட்டுக்கு எதிராக, அவங்களோட சொத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு சம்பவங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றது சீனாவே உணர்ந்திருக்காங்க. சோ தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட பாதுகாப்பு அதிகரிக்கணும் இந்த பகுதியில் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. இல்லைனா எங்க கிட்ட முழு கண்ட்ரோலை கொடுங்க, அந்த ஏரியா ஃபுல்லா சீல் பண்ணுங்க, ஒன்னு போறதுக்கு ஒன்னு வரத்துக்கு, இந்த 2 வே தான் அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு இருக்கணும். ஸோ போறதுக்கும் வரத்துக்கும் அங்க நாங்க வைக்கிற அந்த சர்வைலன்ஸ்ல இருந்து, அங்க பாதுகாப்பு மெஷர்ஸை தாண்டி யாருமே போக முடியாத விஷயங்கள் நாங்க பார்த்துக்கிறோம்னு அந்த அளவுக்கு தெளிவா இப்ப சீனா பாகிஸ்தான் கிட்ட கேட்க தொடங்கியிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ எவ்வளவு ஒரு அந்த என்ன ஆனாலும் சரி, அங்க இருக்கிற இடம் எங்களுக்கு தேவை, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ஸோ அதை நாங்க விட்டு கொடுக்க போறதில்லை அப்படின்ற சீனாவோட முடிவும் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனடா பக்கம் போவோம். அதாவது கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குப்பா அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப
கனடாவோட செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்காங்க பாருங்க, CSISன்ற இந்த உளவு அமைப்பு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கனடாவோட எலெக்ஷன் ப்ராசஸ்ல இந்தியா தலையிடுறாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ சாதாரணமாக சொல்லிருக்காங்க, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா, இந்தியா வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் அங்க இருக்க எதிர்கட்சிகளோ எல்லா கட்சிகளோ ஆப்போசிஷன் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, கனடாவோட தேர்தலையும் கனடாவோட எல்லா முக்கியமான சர்வதேச இன்டர்நேஷனல் அஃபேர்லையும் வேணுகிட்டுமே சீனா வந்து தலையிடுறாங்க அப்படின்றதான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பயும் இந்த ரிப்போர்ட்ல அதை சொல்லியிருக்காங்க. ஆனா கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஆல்சோ engages in such activities அப்படின்றத சேர்த்திருக்காங்க. ஸோ இது முதல் முறையா இந்த மாதிரி உங்களோட ரிப்போர்ட்ல இப்படி சேர்த்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கனடாவோட எலெக்ஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா காட்டுறாங்கன்ற ஒரு மாய மாதிரியான ஒரு தோற்றங்கள் உருவாக்குறதுக்கு இது ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப கனடா வந்து தனியா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணல. அவங்க இந்த 5i கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, எல்லா இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்குமே அவங்களுக்குள்ள வச்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இது வெஸ்ட் நாடுகளோட ஒரு குரலா காமிச்சு, இந்தியா பாருங்க சீனாவுக்கு எந்த வகையிலும் அவங்க குறைஞ்சவங்க கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்னு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான செயல்கள்ல இறங்கி இருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டெமோக்ராட்டிக் நேஷனாக இருக்கும்போது ஒரு இன்னொரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்க்குள்ள என்றைக்குமே தலையிட மாட்டோம் அப்படின்னு இப்போ இந்தியா தரப்பில் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பெகுலேஷன் கொண்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிட்டு இந்தியாவை தொடர்ந்து இந்த வெஸ்ட் நாடுகள் கிட்ட இருந்து ஒட்டாம ஏதோ ஒரு வகையில் இன்னும் அந்த ஒரு பிரிவை கொண்டு வரணும், ஸோ இந்த ஒட்டுமொத்த ஏசியாவே ஒரு த்ரெட்டு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான் இது அப்படின்றது நமக்கு தோணுது. இதை நான் வந்து ரெண்டாவதா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இந்தியாவோட எம்பசி எல்லா நாடுகளுமே இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டாஃபும் இந்தியர்கள் வந்து இங்க இருந்து ரெக்ரூட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் ATS சொல்லப்படுற ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்காங்க பாருங்க, இவங்க யூபியோட ஹெட் குவார்ட்டர்ஸா செயல்படுறாங்க. ஸோ இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து தொடர்ந்து ஒரு சில நாட்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கங்க யாரையா ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேசத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு செயல்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப சமீபத்தில் ரஷ்யாவில் இருக்கிற இந்தியன் எம்பசி இருக்கு பாத்தீங்களா, அந்த எம்பசியில ஒரு இந்திய குடிமகன் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் இந்த யூபி அவனோட வீட்டுக்கு வரும்போது இப்ப இந்த ATS வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் வந்து பாகிஸ்தானோட ISIக்கு நேரடியா உளவு பார்த்திருக்கான் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க இப்போதைக்கு ATS வந்து ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் வெளியிட மாட்டாங்க, என்ன மாதிரியான தகவலை கொடுத்தான் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஆனா ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவன் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வரும்போது இவனை அரெஸ்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட 2021 இருந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னென்ன தகவலை கொடுத்துருக்கான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், DRDOல முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளரே வந்து ஹனி ட்ராப்ல மாட்டினதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லையும் வந்து முக்கியமான ஒரு சில அதிகாரிகள் ஹனி ட்ராப்ல மாட்டினதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவன் வந்து ஹனி ட்ராப்லாம் மாட்டல, இவன் நேரடியா ஒத்துக்கிட்டானா காசுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு. ஆனா ATS என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல அவன் துளி கூட ஒத்துழைப்பே கொடுக்கல, தொடர்ந்து ஆணவமா பேசிக்கிட்டு இருந்ததாகவும் அவன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ஆன்சரே கொடுக்கல, நான் இதை பண்ணல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தான் சொல்லப்படுது. ஆனா கடைசியா அவன் ஒத்துக்கிட்டான் இந்த செயல்கள்லாம் பண்ண, இது வந்து ஸ்பை ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வச்சு நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, அதாவது தொடர்ந்து இந்த மாதிரியான கருப்பாடுகள் இந்தியாவோட வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தகவல்னால எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சறுக்கல் ஏற்படுது அப்படின்றத தெளிவாக காட்டுது. இருந்தாலும் இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன இந்தியா கிட்ட பிளான் இருக்கு, என்ன ஐடியா இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் சத்யேந்தர் ஜிவால் அப்படின்ற இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் அதுவும் காசுக்காக இந்த விஷயங்கள் பண்ணணும்னு ஏதோ இப்போ பண்ண மாதிரி
தெரியல. இதுக்கு முன்னாடி இருக்கிற இவனோட ஆக்டிவிட்டீஸையும் தோண்டி எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியும், இல்லை இவங்கிட்ட இருந்து வேற யாராவது இந்த மாதிரியான தகவல்களை பாஸ் பண்றாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதுவும் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு எம்பர்சியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை பாஸ் பண்றானா, அப்ப ரஷ்யாவை எப்படி, அதாவது நாங்கள் நெருக்கமா போகணும், நெருக்கமா செயல்படணும் அப்படின்ற விஷயங்களுக்காக பாகிஸ்தான் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. ஆனா அது தோல்வியை சந்திச்சு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தகவலும் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்னா, அப்ப இந்தியா எந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள்ல இந்த மாதிரியான கருப்பாடுகள் விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்றதுதான் நம்ம தொடர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச தகவல்கள். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது தவிர நான் மால்தீவ்ஸை பத்தி ஏற்கனவே நேற்று வீடியோலையும் சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலையும் ஒரு சில தகவலை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா நீங்க அதை போய் பாருங்க. அதுவும் குறிப்பா இப்ப 75 இந்தியாவோட ராணுவ வீரர்கள் அங்க இருக்காங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்ப ஒத்துக்கிட்டாங்க இந்தியா சொல்லப்படுது. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்து ஒத்துருக்காங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு ராணுவ வீரர் அப்படின்றது ராணுவ வீரர் தான். அதாவது ரிட்டையர்ட் ஆனாலும் சரி, ரிட்டையர்ட் ஆனாலும், அதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ராணுவ வீரர் தான் வந்து அவன் செயல்படுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 75 கரண்ட்ல டியூட்டியில் இருக்கிற மிலிட்ரி பர்சன்ஸ் இல்லாமல் ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சன்ஸை வந்து அங்கே நியமிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மால்தீவ்ஸும் ஒத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் எப்படி அவங்களோட திட்டம் இருக்கோ அந்த திட்டங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பேக்கும் அடிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் மால்தீவ்ஸில் நடக்கிற அரசியல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பழைய மாதிரியான மாற்றம் ஏற்படலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது தகவல் பற்றி தெரியும், இல்லை பேசுங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.